ராஜமாணிக்கம் ஐயா இருக்காரு, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர் தான் ரகுராமையா. அந்த ரகுராமையா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் தான் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ விசுவாசிங்க அவருக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ரகுராமையாவோட அமைதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம், அந்த ரகசியம் எனக்கு தெரியும். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொல்ல போற இந்த விஷயத்தினால ஒட்டுமொத்த குடும்பமும் தலை நிமிர்ந்து நடக்க போகுதுங்கய்யா. எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு நான் இன்னொரு வாரிசுன்னு சொல்லி எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க சொல்ல போற இந்த விஷயத்துலதான் எங்க குடும்பத்தோட நிலைமைய மாற போகுது. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த ரகுராம் நிறைய விசுவாசிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கான். அவங்க இவ்ளோ கேட்டும் அந்த காளிமுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாமளே அந்த காளிமுத்துவை கடத்தி வச்சிருந்தா கூட நம்ம கிட்டே கண்டிப்பா அவன் சொல்லிருக்க மாட்டான். இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த காளிமுத்துவை காப்பாத்திட்டு போனதுக்கு அந்த மாயாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த காளிமுத்துனால எந்த யூஸும் இல்லைன்னு. ரொம்ப நன்றிங்கய்யா. நாங்க போயிட்டு வரோம். மா, நான் சொல்லலையேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இப்போவும் நான் எங்க ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு விசுவாசமானவனா தான் இருக்கேன். நல்லா வாழ்ந்த குடும்பம் எப்பவுமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அந்த குடும்பத்துக்கு சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா என்னைக்குமே கடவுள் அவங்கள கைவிட மாட்டான். நீங்க வேணா பாருங்க, இந்த பஞ்சாயத்து மூலமா கூட நம்ம ரகுராம் ஐயாவை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. சரிங்கய்யா, போயிட்டு வரோம். இப்ப அந்த காளிமுத்து ஐயா ரகசியம் சொல்லாம இருக்கிறதுக்கும் நான் தான் காரணமா? சொல்லுமாயா. இல்ல சீனு, நான் அப்படி சொல்ல வரலடா. அடிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்க நல்லா சண்டை போட்டாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஒத்துமையா இருந்தா எப்படியாவது இந்த ரகுராம காப்பாத்திருவீங்களே. இப்படி உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டாதான் அந்த ரகுராம் விஷயத்துல உங்களால கவனம் செலுத்த முடியாது. அதனால நல்லா சண்டை போட்டுக்கோங்க. இங்க பாருமாயா, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்ன மட்டும்தான் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. இல்லடா, நம்மள மீறி இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. இப்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அதனால நம்ம 2 பேர் மூலமா தான் போயிருக்குமே தவிர வேற எந்த பாசிபிளும் இல்ல. ஓ, அப்போ என் மூலமா தான் புவனாக்கு தகவல் போச்சுன்னு சொல்ற. டேய் வண்டி நிப்பாட்றா. டேய் நிப்பாட்றா கதிர். சீனு 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 சீனு, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் சீனு, சாரிடா. என்னால இந்த விஷயத்துல ஒரு நிலையான முடிவெடுக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இனிமே புரிஞ்சுக்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீ என்ன மட்டும்தான் இப்ப வரைக்கும் சந்தேகப்பட்டு இருக்க. என்னாலதான் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் தோக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்க மாயா. நான் இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. இனிமே நான் உன் கூட இல்ல மாயா. நீ நல்லபடியா இந்த பஞ்சாயத்தை ஜெயிச்சிட்டு வா. இல்ல சீனு, நான் போதும் சொல்றது மாயா. நான் உன் கூட இருக்கிறது எப்பவுமே உனக்கு பலவீனம் தான். இனி நீ எந்த பிளானும் என்கிட்ட சொல்லாத. நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா? அண்ணே, பஞ்சாயத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் அடிச்சாச்சு. காளிமுத்துவும் எந்த உண்மையும் சொல்லல. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட்டையும் மாத்தியாச்சு. பஞ்சாயத்துக்கு வரப்போற டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் நமக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது. அதனால நம்ம தோக்கறதுக்கு 1% வாய்ப்பும் இல்ல. அதே நேரம் அந்த மாயா ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பும் இல்ல. இத்தனை வருஷத்துல இப்பதாம உன்னை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறேன். அண்ணே, இப்ப நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நேரம் இல்ல. இன்னும் நம்ம முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் என்னமா பண்ணணும் சொல்லுமா. அது நீ பண்ண வேண்டிய வேலை இல்ல, வாசு தான் பண்ணணும். வாசு. சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே நீதான் அந்த ரகுரமுடைய புள்ளன்னு ஊர் மக்கள் மனசுல நீ பதிவு செய்யணும். என்ன பண்ணணும்? ஊருக்குள்ள போய் ஊர் மக்கள் மத்தியில
ஜீவா தான் ரகுராமுடைய வாரிசுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள் மனசுல எல்லாம் விதைச்சிட்டான். நாளைக்கு மக்களே அது ரகுராமுக்கும் அவர் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, நாம எதுக்கு அதை பேசிக்கிட்டுன்னு சொல்லி ஈஸியா கடந்து போயிடுவாங்க. தீர்ப்பும் நமக்கு சாதகமா தானே வரப்போகுது. அப்போ உனக்கும் அந்த குடும்பத்துல உரிமை இருக்கு, சொத்துல பங்கு இருக்குன்னு ஊர் மக்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் ரகுராமுக்கும் மாயாவுக்கும் ரொம்ப பெரிய குடைச்சலா இருக்கும். அவ்வளோதானே மேடம்? நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். டேய் சீனு, என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ கோபமா இருக்க? நான் என்னமா பண்றது? அந்த மாயா இருக்காளே, நான் என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காமா. என்ன சீனு, என்ன பிரச்சனை? ஆ? அந்த மாயா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா? இப்ப என்ன பண்ணா? ஏய், என்ன பிரச்சனைன்னு கேக்குறான்ல, சொல்லுடா. அம்மா விடுங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க போங்கம்மா. சீனு, அவளை பத்தி ஏதோ சொல்லணும்ட்டு இப்ப எதுவும் சொல்லாம வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்க. ஒழுங்கா சொல்லு சீனு, என்ன நடந்துச்சு? அவ என்ன பண்ணா உன்னை? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ஒரு கிளைண்ட்டுக்கு செக் கொடுக்கணும், அதை நான் அப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆனா நீ இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காமா. அவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. சீனு, நான் உன் அம்மாடா, என்கிட்டயே போய் பேசுறல. வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காக இப்ப என்கிட்ட மாத்தி போய் சொல்லிட்டு இருக்க. ஆ? என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு. அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா, இதாம்மா பிரச்சனை. இங்க பாரு சீனு, சின்ன வயசுல இருந்து நீ என் முந்தானை பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு சுத்திட்டு இருந்த. ஆனா எப்ப அந்த மாயான்னு ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பத்துல இருந்து நீ அவ முந்தானை பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் சீனு, எனக்கு தெரியும்டா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அத சொல்லாம நீ வேற எதையோ பேசி சமாளிச்சிட்டு இருக்கல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லு சீனு, என்ன ஆச்சு? அம்மா அதான் ஒண்ணு. சீனு, பார்வதி, பாத்தியா? இப்படிதான் எப்பவுமே இவளோட பேச்ச கேட்டுட்டு அப்படியே மாயா மாயா நம்ம பின்னாடியே சுத்திட்டு திரியறான். எப்ப என்ன நடந்தாலும் அவ சொல்றது மட்டும் தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். பெத்த தாயின்னு ஒருத்தி இருக்கிறதையே அவன் மறந்துடுறான். அண்ணி, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னனே, ரொம்ப நாளாவே சீனுவை பத்தி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அவன் உங்க பையங்கிறதுல இருந்து மாறி மாயாவோட புருஷனா அவன் என்னைக்கோ மாறிட்டான். அவனு திரும்பவும் நீங்க உங்க பிள்ளையா மாத்துறதெல்லாம் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதனால சீனுவ மாயா கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீ சொல்றதும் சரிதான் பார்வதி, ஆனா அதுக்கான வழி இப்பதான் பிறந்திருக்கு. கொஞ்ச நாளாவே அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்கு. இத மட்டும் சரியா பயன்படுத்திட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாயா கிட்ட இருந்து சீனுவை பிரிச்சிடலாம். அண்ணி, சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா ரெண்டு பேரையுமே பிரிங்க. இந்த மாயா போனாதான் நமக்கு மொத்தமா இடைஞ்சல் குறைஞ்ச மாதிரி இருக்கும்.